புறம் சிரமங்கள், ஒரு புறம் கஷ்டங்கள், ஒரு புறம் சோதனைகள். இதுக்கு எல்லாத்துக்கும் மத்தியில் உன்னுடைய கடமை, உன்னுடைய கட்டளை, உன்னுடைய ஏவல், உன்னுடைய விளக்கல், அதுக்குள்ள பயமும் அச்சமும், அதுக்குள்ள ஆசையும் ஆர்வமும். சொர்க்கத்துடைய ஆசை உள்ளத்தில் நிரம்பிருக்கிறதே. ரமதானில் அல்லாஹ் அலங்கரிக்கும் அந்த சொர்க்கம், அல்லாஹ் தினமும் அழைக்கும் அந்த சொர்க்கம், அல்லாஹ் தினமும் நன்மாராயம் சொல்லும் அந்த சொர்க்கம். என்ஜல்லாஹு தபாரக வ தஆலா ஃபி குல்லி லைலத்தின், அல்லாஹ் ஷஅபான்ல மாத்திரமல்ல, ரமதான்ல மாத்திரமல்ல, அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவு மாத்திரமல்ல, ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் இறங்கி வருகிறான். ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் அஸ்தக்ஃபிர் லஹும், யாரும் என்னிடத்துல பாவ மன்னிப்பு கோருகிறீர்களா, உங்களுடைய பாவத்தை மன்னிக்க போகிறேன். யாரும் உங்களுடைய தனிமையில நீங்கள் செய்த பாவத்தை நினைத்து வருந்துகிறீர்களா, உங்களால் ஜினா நடந்து விட்டதா, குடியில் ஈடுபட்டு விட்டீர்களா, அநியாயமாக மற்றவரை கொண்டு விட்டீர்களா, உங்களுடைய என்னென்ன பாவங்கள் ஏற்பட்டிருக்கிறது சொல்லுங்கள், என்னிடத்தில் கேட்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் இறங்கி வந்து சொல்கிறான். திருடி விட்டேன், நான் வட்டியில் ஈடுபட்டு விட்டேன், பிறருடைய சொத்தை அநியாயமாக பறித்து விட்டேன், எதை சொல்ல போகிறீர்கள், கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். புறம் பேசினேன், கோல் முட்டினேன், குடிக்கெடுத்தேன், சூனியம் செய்தேன், அநியாயங்கள் செய்திருக்கிறேன், அட்டிரம் செய்திருக்கிறேன், மனிதனை தவறாக விமர்சித்திருக்கிறேன், பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறேன். யா அல்லாஹ், இதோ ரஹ்மத்தான் அந்த மாதம், யா அல்லாஹ் மக்ஃபிரத்துடைய மாதம், யா அல்லாஹ் நரக விடுதலுடைய மாதம் வரப்போகிறதே, அந்த மாதத்தை நான் பயன்படுத்த போகிறேன் என்ற ஒரு வைராக்கியத்தை இன்றிருந்தே இப்பிருந்தே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அமர்ந்திருக்கக்கூடிய ஜும்மாவில், ஜும்மா முடிந்து கேட்கக்கூடிய யாராக இருக்கலாம், எல்லோரும் உள்ளத்தால் யா அல்லாஹ் சென்ற என்னுடைய 20 வருடம், 25 வருடம், 30 வருடங்கள், 40 வருடங்கள், 50, 60 வருடங்கள் யா அல்லாஹ் என்னுடைய நோன்பை பாலாக்கி விட்டேன். யா அல்லாஹ், இதோ ஒரு வருடம், இந்த வருடத்தை சீராக்க போகிறேன். ஒரு மனிதனுக்கு 1000 வருடம் கொடுக்கப்பட்டு அந்த 1000 வருடத்துல அவன் 999 வருடங்கள் பாலாக்கி ஒரு வருடத்தை தான் அவன் சரியாக தௌபாவுடன் கழித்தால் அந்த 999 மன்னிக்கப்பட்டதாக மாறிவிடுகிறது. மேலான சகோதரர்களே, இது ஒரு வருடம் என்ன, ஒரு நாள். அந்த 1000 வருடத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை வீணாக்கி அவன் ஒரு நாளை அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி அந்த அல்லாஹ்விடத்தில் மன்றாடினால் அந்த அல்லாஹ் கேட்க காத்துக் கொண்டிருக்கிறான். நாம் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக வேண்டும். யஹ்யா இப்னு மஈன் என்ற ஒரு பெரும் மேதை, அவர்களுடைய பெற்றோர்கள் மஈன் என்ற அவருடைய தந்தை 20 லட்சம், அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாவை அந்த காலத்தில் 200ஆம் ஹிஜ்ரிகளில் அவர்களுக்கு மகனுக்கு சொத்தாக கொடுத்தார்கள். அந்த மகன் அந்த 10 லட்சத்தை ஹதீஸை படிப்பதற்காக அந்த 10 லட்சத்தை செலவழித்தார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த யஹ்யா இப்னு மஈனுக்கு கொடுத்த பாக்கியம் 10 லட்சம் ஹதீஸ்களை மனனம் செய்யும் பாக்கியத்தை கொடுத்தார். அல்லாஹ்வுக்காக ஒன்றை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் அப்படிதான் வாரி வழங்குவதுண்டு. அவர்கள் எந்த அளவு ஹதீஸை படிப்பதற்கு அவர்கள் அந்த 10 லட்சத்தையும் செலவழித்தார்கள் என்றால் அவர்களுக்கு அணிவதற்கு பாதணிகள் செருப்பில்லாத நிலைமை அவர்கள் அடைந்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு கொடுப்போம். யா அல்லாஹ், நீ தந்ததுதான் என்ற உடம்பு, நீ தந்ததுதான் என்ற கண்ணு, நீ தந்ததுதான் இந்த காது, நீ தந்ததுதான் இந்த நாவு. யா அல்லாஹ், இதில் ஏழுமான அளவு நான் திக்ரில் ஈடுபடுவேன். ஏழுமான அளவு இன்றிலிருந்தே நான் குர்ஆன ரமதான்ல தான் ஆரம்பிக்கணும் என்பதல்ல. அல்லாஹ்வுக்கு சொல்லுங்க, யா அல்லாஹ் இன்றைய நான் ஆரம்பித்து விட்டேன், நான் ஆரம்பிச்சிட்டேன் குர்ஆன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அலிஃப் லாம் மீம் ذلிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் முத்தகீன். யா அல்லாஹ், இந்த நோன்பு முடிவதற்கு முன்பு எத்தனையோ முறை நான் உன்னுடன் பேச போகிறேன். யா அல்லாஹ், இந்த குர்ஆனை ஓதி ஓதி என்னுடைய தேவைகளை கேட்க போகிறேன் என்று சொல்லுங்கள். மேலான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பெரிதும் சந்தோஷப்படுவார். அதனால் குர்ஆன் இறங்கிய மாதம், பத்ருடைய வெற்றி பெற்ற மாதம், மக்காவுடைய வெற்றி பெற்ற மாதம், தபூக்கை அடைந்து வெற்றி பெற்ற மாதம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதவிதமான நன்மாராயங்களை தந்த மாதம். அதுல ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் நன்மை வச்சிருக்கிறான். நோபாலிக்கு நோம்பு திறக்க கொடுக்கிறீங்களா, அதுக்கு உங்களுக்கு நன்மை. சுஹூரா சஹரா சுஹூரி பரக்கா, சஹர்ல பரக்கத். எழுமுந்து தஹஜ்ஜுடைய பழக்கம் இல்லாதவர்கள் தஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக்,
யா அய்யுல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா. அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு கட்டளை எடுக்கிறார், நீங்க நபியே ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக், தஹஜ்ஜுடைய தொழுகையை மேல்மிச்சமாக நீங்க கட்டாயமாக தொழ வேண்டும் என்று அல்லாஹ் நபிக்கு கட்டளை எடுக்கிறார். அல்லாஹ் சஹாபாக்களை புகழும் பொழுது வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார்கள். அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு மாதத்தை விட்டுவிடாதீர்கள், இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நழுக விடாதீர்கள். இந்த வரக்கூடிய ரமதானுடைய தஹஜ்ஜுத்தை இன்றுடன் நியத்து வையுங்கள். யா அல்லாஹ், நான் தஹஜ்ஜுக்கு இப்ப ஆயத்தமாக போகிறேன். 4:40 சுற்றத்துக்கு ஃபஜர் இருக்குதுன்னு சொன்னா, மேலான சகோதரர்களே, ஒரு 15 நிமிஷத்துக்கு முதல் எழும்பி அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் இடத்தில் மன்றாடினான். அல்லாஹ் தேவைகள் அல்லாஹ் இடத்துல முன்வைக்கலாம். மேலான சகோதரர்களே, எனக்கு இந்த கவலை, எனக்கு இந்த துன்பம், ஒரு தாய் அல்லாஹ் இடத்துல மன்றாட முடியும். யா அல்லாஹ், என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும், யா அல்லாஹ் என்னுடைய கணவனுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும் யா அல்லாஹ் உள்ள இந்த கவலை துன்பத்தை, யா அல்லாஹ் இந்த பிரச்சனைய நீ தீர்த்து வை. யா அல்லாஹ், அல்லாஹ்வுடன் பேசும் பழக்கம் அல்லாஹ் ஒரு துஆவின் மூலமாக அல்லாஹ் சொல்கிறான், உதூனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடத்துல கேளுங்க நான் துஆவை ஏற்றுக்கொள்கிறேன் சொல்கிறான். தஹஜ்ஜுத்தை கடமையாக்கிக் கொள்வோம். ரமதானுடைய காலம் வரப்போகிறதை தஹஜ்ஜுடைய தொழுகையில் ஈடுபடுவோம். சஹருக்கு எழும்புவோம். 2 ரக்காத் 4 ரக்காத் 8 ரக்காத் தொழுவோம். அல்லாஹ் இடத்துல மன்றாடுவோம். வித்ரையும் சேர்த்து தொழுவோம், அல்லது வித்ரை தராவில் தொழுது கொள்வோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இடத்துல கேட்கணும், கண்ணீர் வடிக்கணும். கண்ணீர் வர வேண்டிய நேரம் அல்லாஹ் இடத்துல மன்றாடக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் தான் செய்த பாவத்தை நினைச்சு, தன்னால் ஏற்பட்ட குறைகளை நினைத்து, 50-60 வருடமாக எனக்கு இந்த வாழ்க்கையில ஏற்பட்டதை நினைச்சு மனிதன் வறந்த பொழுது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அங்கதான் ரஹ்மத்தையும் தருகிறான், மஃபிரத்தையும் தருகிறான், நரக விடுதலை தருகிறான். தஹஜ்ஜுத்தை கடமையாக்கிக் கொள்வோம். நஃபிலான வணக்கங்களில் ஈடுபடுவோம். இல்முடைய மஜ்லிஸ்களில் எங்களுடைய நேரங்களை கழிப்போம். சுப்ஹானல்லாஹ், ரமதானுடைய காலம் மஸ்ஜிதுகளில் இல்முடைய மஜ்லிஸ். இந்த மஸ்ஜிதிலும் துஹருக்கு பிறகும் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஏனைய மஸ்ஜிதுகளிலும் அல்லாஹ் தஆலா நமக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். இல்மை அதிகரிக்க செய்வோம். இந்த நியத்துடன் வரக்கூடிய என்னுடைய இந்த ரமதானை கொண்டு நான் அடையும் இல்மை, நான் ஓதும் குர்ஆனை, நான் செய்யும் தர்மத்தை, நான் தொழுகும் தொழுகையை, நான் செய்யும் தஹஜ்ஜுடைய வணக்கத்தை, நான் மக்களுக்கு கொடுக்கும் தாராள அந்த ஜகாத்தையும், நான் கொடுக்கும் சதக்காவையும் அல்லாஹ் தஆலா இரட்டிப்பாக பன்மடங்காக தருவான் என்ற அந்த வைராக்கியத்துடன் நாம் இதில் ஈடுபட வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீண் பேச்சை தடுக்கிறான். அல்லாஹ் தஆலா யாருடன் சண்டைக்கு நேரிட்டாலும் நான் ஈடுபட மாட்டேன் என்று, நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்பித்திருக்கிறார்கள். அதனால் நாம் ஒவ்வொருவரும் இந்த வரக்கூடிய ரமதானை அல்லாஹ்வுக்காக வேண்டி நல்ல முறையில் விசுவாசத்துடன் நோம்பு நோட்கும் பொழுது 2 அடிப்படை இருக்க வேண்டும் என்று ஹதீஸ் சொல்கிறது. மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், ஈமானுடனும் நன்மையை நாடியவராகவும். யா அல்லாஹ், நான் பசியில் இருக்கிறதே உனக்காக தான். யா அல்லாஹ், தனிமையில எனக்கு நோம்பாளிய போல நடிக்க முடியும், ஆனா இல்ல, நான் உனக்காக தான் நோம்பிடிக்கிறேன். நான் இந்த பசியில் இருக்கிறது 17 மணி நேரம் லண்டன்ல வாழக்கூடியவங்க 4 மணிக்கு நோம்ப பிடிச்சு 9 மணிக்கு நோம்ப விடுறாங்க. எங்களுக்கு அல்லாஹ் 5 மணிக்கு 4:45 எங்களோட நோம்ப ஆரம்பிச்சு 6 சுற்றத்துக்கு முடிக்க வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ஒரு சூழலை, ஒரு கிளைமேட்டையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். கிளைமேட் என்னவாக இருந்தாலும் அல்லாஹ் எங்களோட நாட்டுல பல கயிர்களை, பல இலவுகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த ரமதான தௌபாவுக்குரிய மாதமாக, என்னுடைய எல்லா பாவங்களை விட்டு நான் அல்லாஹ் இடத்தில் தௌபா செய்து மீளக்கூடிய ஒரு மாதமாக நான் இந்த மாதத்தை ஆக்கி விடுகிறேன். என்னால் நடந்த பெரும் பெரும் பாவங்களை நினைத்து நான் வருந்தி அல்லாஹ் இடத்தில் மீளிக்கொள்ள போகிறேன். யா அல்லாஹ், என்னால் அநியாயங்கள் நடந்திருக்குது, என்னால் திருடு நடந்திருக்குது, என்னிடத்துல பெரும் பாவம் நடந்திருக்குது, என்னால ஜினா போன்ற குற்றங்கள் நடந்திருக்குது. யா அல்லாஹ், என்னுடைய என்னென்ன பாவங்கள் நடைபெற்றதோ அதெல்லாத்தையும் விட்டு நான் இடத்தில் தூய்மையாக பரிசுத்தவானாக ஆக போகிறேன். கண்ணியமானவர்களே, எத்தனையோ மக்களுக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ரமதானுடைய மாதத்தில் பெரும் பெரும் பாவிகள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை பெரிதாக மாற்றிருக்கிறார். அதனால் இந்த முதல் 10 ரஹ்மத்தையும், நடுப்பத்தில் மஃபிரத்தையும், இறுதி 10 நரக விடுதலையும்
பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி குர்ஆனை ஓதுவோம். வீட்டிலும் குழந்தைகளை ஆயத்தப்படுத்துவோம், மனைவியையும் ஆயத்தப்படுத்துவோம், வீட்டுடைய சூழலை அதுக்கே ஏற்படுத்துவோம். ஒரு மாதத்துக்கு என்றாலும் இந்த டிவியுடைய முசீபத்